யாருமே இல்லாத ஒரு இருட்டான காட்டுல நீங்க தனியா நிக்கிறீங்க. சுத்தி ஒரே அமைதி. திடீர்னு உங்க பின்னால இருந்து ஒரு காலடி சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க. வேற யாரோ இல்லை, ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த நீங்க தினமும் பேச துடிக்கிற அந்த நபர் உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. உங்க கையை பிடிச்சி ஏன் என்னை விட்டு தூரமா போனேன்னு கேட்குறாரு. திடுக்கிட்டு முழிச்சு பார்க்குறீங்க. மணி காலையில் 4. உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுது. நெஞ்சு படபடன்னு அடிக்குது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்கள் மண்டைக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் திடீர்னு அவர் என் கனவுல வந்தார்? ஒருவேளை இந்த நிமிஷத்தில் அவர் என்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரோ? அவங்களுக்கு என் ஞாபகம் வந்திருக்குமோ? நம்மள பல பேர் இதை வெறும் கனவு தானே, ராத்திரி சரியாக தூங்காததுனால வந்திருக்குன்னு அலட்சியமாக கடந்து போயிருப்போம். ஆனால் உளவியல், பிரபஞ்ச ஆற்றல் அறிவியலும் என்ன சொல்லுது தெரியுமா? உலகத்தில் எதுவுமே தற்செயலாக நடக்கிறதே இல்லை. நீங்கள் தூங்கும்போது உங்கள் விழிப்பு நிலை மூளை ஆஃப் ஆகி உங்கள் ஆழ்மனம் முழுசாக விழிச்சிருக்கும். அந்த நேரத்தில் இன்னொருத்தரோட எண்ண அலைகள் உங்கள் ஆறாக்குள்ளே நுழையும் போது தான் இந்த மாதிரியான கனவுகள் உருவாகும். அவர் உண்மையிலேயே உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரா, இல்லை இது உங்கள் மனசோட வெறும் ஏக்கம்தானா? இதை உங்கள் ஆழ்மனம் தெளிவாக காட்டி கொடுக்குற அந்த 7 ரகசிய சிக்னல்கள் என்னென்ன? இன்னைக்கு இந்த ரகசியத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்காம போனீங்கன்னா பிரபஞ்சமும் உங்கள் ஆழ்மனதும் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற மிகப்பெரிய சிக்னலை நீங்கள் காலத்துக்கும் தவற விட்டுருவீங்க. வாங்க அந்த 7 ரகசியங்கள் என்னென்னு கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சரி, இப்போ முதல் ரகசியத்துக்குள்ளே போவோம். எப்போதோ ஒரு நாள் எங்கேயோ பார்த்த ஒருத்தர் உங்கள் கனவுல வர்றது ரொம்ப சாதாரண விஷயம். அதை நாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வாரத்தில் 2-3 தடவை இல்லைன்னா மாத கணக்கில் ஒரே நபர் தொடர்ந்து உங்கள் கனவுல வந்துக்கிட்டே இருக்காரா? நீங்கள் பகலில் அவரை பற்றி நினைக்கவே இல்லை, அவரோட ஃபோட்டோவை பார்க்கல, அவரை பற்றி பேசக்கூட இல்லை. ஆனால் ராத்திரி ஆனால் போதும் அவர் உங்கள் கனவுல வந்து நிற்காரா? இதன் பின்னால் இருக்கிற அந்த ஆச்சரியமான மனத்தத்துவ உண்மை என்ன தெரியுமா? நம்ம மூளைங்கிறது ஒரு ரேடியோ ஆண்டனா மாதிரி. நீங்கள் விழித்திருக்கும் போது உங்கள் மூளை பீட்டா அலைவரிசையில் வேலை செய்யும். அப்போது சுற்றி நடக்கிற 1000 விஷயங்களை யோசிக்கும். ஆனால் நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் மூளை தீட்டா அலைவரிசைக்கு மாறும். இந்த அலைவரிசையில் உங்கள் மூளையால் பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு எண்ண அலைகளையும் ரொம்ப சுலபமாக கேட்ச் பண்ண முடியும். அங்கே அந்த நபர் உங்களை தீவிரமாக நினைக்கும் போது, ஐயோ நாம் அவரை பார்க்கணுமே, அவர்கிட்ட பேசணுமேனு மனசுக்குள்ள ஒரு மிக பெரிய தவிப்போட உங்களை எண்ணும்போது அந்த எண்ண அலைகள் ஒரு மெசேஜ் மாதிரி பாஞ்சு வந்து உங்கள் ஆழ் மனசை தாக்கும். அதன் வெளிப்பாடு தான் இந்த தொடர் கனவுகள். அதாவது எளிமையாக சொல்லணும்னா, அவரோட மனசு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த உறக்க சொல்ல ட்ரை பண்ணுது. அது என்னன்னு அடுத்து வர்ற அறிகுறிகளில் இன்னும் தெளிவாக புரியும். 2வது ரகசியம், இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. பொதுவாக நமக்கு வர்ற கனவுகள் எப்படி இருக்கும்? ஏதோ மங்கலாக இருக்கும். கனவுல நாம் யார் கூடவோ பேசுவோம். ஆனால் காலையில் எந்திரிச்சதும் யார் கூட பேசணும், என்ன பேசணும்னு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பஞ்சு மாதிரி காற்றுல கரைஞ்சி போயிடும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கனவு அப்படி இருக்காது. கனவுல அவர் உங்கள் முன்னாடி ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்பார். அவரோட கண்ணை நேருக்கு நேர நீங்கள் பார்ப்பீங்க. அவரோட கண்களில் இருக்கிற அந்த வலியோ இல்லை அன்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுவார். ஆச்சரியம் என்னன்னா, காலையில் தூங்கி முழிச்ச பிறகும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட குரலோட டோன் முதற்கொண்டு உங்கள் மனசில் பளிச்சுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஹோ,
அவர் அன்னைக்கு என் கனவுல என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாரே, அது உண்மையிலேயே நடந்துச்சா இல்ல கனவான்னு உங்களுக்கே குழப்பம் வர்ற அளவுக்கு அந்த சம்பவம் ரொம்ப நிஜத்துல நடந்த மாதிரி தோணும். மனத்தத்துவ ரீதியா இரண்டு மனிதர்களுக்கு இடையில இருக்கிற ஆன்மா தொடர்பு, அதாவது சோல் கனெக்ஷன் ரொம்ப ஆழமா இருக்கும்போது தான் இந்த மாதிரி தெளிவான கனவுகள் வரும். அவர் மனசுல உங்களை பத்தின எண்ணங்கள் சாதாரணமா இல்லை, அது ஒரு ஆழமான சுனாமி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அதிர்வுகள் தான் உங்க தூக்கத்தையே ஆக்கிரமிச்சு அந்த உரையாடலை உங்க மூளையில ஆழமா பதிய வைக்குது. இப்போ மூன்றாவது ரகசியத்தை பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க கனவுல நீங்க ஏதோ ஒரு பெரிய கூட்டத்துல மாட்டிக்கிட்டு தனியா தவிப்பீங்க, இல்லைன்னா உங்களோட ரொம்ப பிடிச்ச ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு அதை தேடி தேடி அழுவீங்க. சுத்தி யாரையுமே காணும். நீங்க ரொம்ப பயந்து போய் நிக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல திடீர்னு அவர் அங்க வருவாரு. வந்து உங்க கையை பிடிச்சி அந்த கூட்டத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவாரு. நீங்க தொலைச்ச அந்த பொருளை தேடி எடுத்து உங்க கையில கொடுத்துட்டு அமைதியா சிரிப்பாரு. இந்த கனவோட ஆழமான உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? அவரோட நிஜ வாழ்க்கையில உங்களுடைய இடைவெளி அவரை ரொம்பவே வாட்டுது. நாம அவரை தொலைச்சிட்டோமே, அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாதே, திரும்பவும் அவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு குற்ற உணர்ச்சி அவரோட ஆழ் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த உங்களுக்கு வழிகாட்டணும், உங்களுக்கு பக்கபலமா இருக்கணுங்கிற ஆசை தான் உங்க கனவுல நீங்க தொலைஞ்சு போற மாதிரியும் அவர் வந்து உங்களை காப்பாற்ற மாதிரியும் ஒரு சிம்பாலிக் காட்சியை வெளிப்படுது. நீங்க இல்லாத ஒரு வெற்றிடம் அவரோட வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது. நான்காவது ரகசியம், இது கனவை விடவும் கனவுக்கு அப்புறம் உங்களோட உடம்புலையும் மனசுலையும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம். காலையில அலாரம் அடிக்குது, நீங்க மெதுவா கண்ணை திறக்கிறீங்க, இன்னும் பெட்ல இருந்து கூட எந்திக்கல, எந்த யோசனையும் உங்க மண்டையில ஓடல. ஆனா கண்ணை திறந்த அடுத்த முதல் ஒரு செகண்டு உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு லேசான இனிமையான உணர்வு, இல்லைன்னா திடீர்னு அவங்களோட உருவமோ ஞாபகமோ பளிச்சுன்னு உங்க மனசுல வந்து நிற்கும். என்னடா இது, நேற்று நைட்டு நாம் அவரை பார்த்த நினைவே இல்லையே, காலையில எந்திரிச்ச உடனே ஏன் அவர் ஞாபகம் வருதுன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இங்கதான் மனித மூளையோட அந்த சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம மூளை தூக்கத்துல இருந்து விழிக்கும் போது ஆழ்மனதுல இருந்து விழிப்பு நிலைக்கு மாறுற அந்த இடைப்பட்ட சில வினாடிகள்ல ஆழ் மனசுல எது ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கோ அதுதான் முதல்ல மேல வரும். நீங்க விழிச்சிருக்கும் போது அவரை நினைக்காம இருந்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவரோட எண்ண அலைகள் உங்க ஆழ் மனசை ஆக்கிரமிச்சிருக்கு. அதனாலதான் நீங்க கண்ணை திறந்த உடனேயே பிரபஞ்சம் அவரோட நினைவை உங்க விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இது 100% அவர் உங்களை தீவிரமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கான தெளிவான சிக்னல். இப்போ 5வது ரகசியம், கனவுல வர்ற குறியீடுகள். உங்க கனவுல அவரும் நீங்களும் சேர்ந்து இருப்பீங்க, ஆனா அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அமைதியான கடற்கரை, இல்லைன்னா லேசான தூறல் போடுற மலை, அல்லது தெளிவா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அழகான ஆற்று நீர்நிலை. இந்த மாதிரி இயற்கையான அமைதியான சூழல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து நடக்கிற மாதிரியோ இல்ல உட்காந்து பேசுற மாதிரியோ கனவு வருதா? கனவு அறிவியல்ல தண்ணீருங்கிறது மனித உணர்ச்சிகளின் குறியீடு. கனவுல வர்ற தண்ணீர் ரொம்ப சாக்கடையாகவோ இல்லை கலங்களாகவோ இருந்தா அங்க குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதுவே தெளிவான அமைதியான நீர்நிலையா இருந்தா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அன்பு, ஏக்கம் அல்லது மரியாதை ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். அவங்க மனசுல எந்த விதமான வஞ்சகமும் இல்லை, கோபமும் இல்லை. பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு நாம மறுபடியும் அந்த அமைதியான அன்பான வாழ்க்கைக்கு போகக்கூடாதான்னு அவங்களோட ஆத்மா இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களோட அந்த தூய்மையான அன்பின் அதிர்வு தான் உங்க கனவுல இந்த மாதிரி குளிர்ந்த நீர்நிலைகளா வெளிப்படுது. 6வது ரகசியம், இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு அறிகுறி. கனவுல உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருது, யாரோ உங்களை துரத்துறாங்க,
இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து கீழே விழ போறீங்க. பயத்துல உங்க தொண்டை அடைச்சிருச்சு, கத்த கூட முடியல. அந்த நொடியில திடீர்னு அவர் நடுவுல வந்து நிக்கிறாரு. உங்களை அப்படியே அணைச்சி காப்பாத்துறாரு. இல்லைன்னா உங்க கையை இறுக்கமா பிடிச்சு பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க அந்த பயத்துல இருந்து விடுபட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இதோட மனத்தத்துவ அர்த்தம் என்ன தெரியுமா? அவரோட மனசுக்குள்ள உங்க மேல ஒரு மிக பெரிய கேரிங் மற்றும் பாதுகாப்பு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ, நாம கூட இல்லாதப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துடுமோ, அவங்கள நாம நல்லா பார்த்துக்கணுமே, அவங்களுக்கு நாம பாதுகாப்பா இருக்கணுமேனு அவரோட மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவரோட இந்த ஆழ்ந்த பாதுகாப்பு எண்ணம் உங்க 2 பேரோட எனர்ஜியையும் இணைச்சி உங்க கனவுல அவர் உங்களை காப்பாத்துற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அவர் எங்க இருந்தாலும் அவரோட மனசு உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமா நின்றுக்கிட்டே இருக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ இந்த வீடியோவோட மிக மிக முக்கியமான 7வது ரகசியத்துக்கு வந்தாச்சு. இதை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான விதியை நீங்கள் உணர்ந்துடுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் மரண பிஸியாக இருந்திருப்பீங்க. ஆஃபீஸ் வேலை, குடும்ப பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்னு உங்கள் மூளைக்கு மூச்சு விடக்கூட நேரம் இருந்திருக்காது. நீங்கள் அவரை பற்றி யோசிக்கவே இல்லை, அவரோட ஃபோட்டோவை பார்க்கல, மெசேஜ் அனுப்பலை, மனசில் ஒரு செகண்டு கூட அவர் ஞாபகம் வரல. ஆனால் அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறீங்க, திடீர்னு நடு ராத்திரியில் அவர் உங்கள் கனவுல வந்து நிற்கிறாரு. எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாமல் நீங்கள் நினைக்கவே இல்லாத ஒரு நேரத்தில் எப்படி அவர் உங்கள் கனவுல வர முடியும்? இதுதான் அறிவியலில் குவாண்டம் டெலிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உங்கள் மூளை அவரை நினைக்கல, ஆனால் அன்னைக்கு ராத்திரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் உங்களை ரொம்ப ரொம்ப தீவிரமாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட மூளையில இருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த எண்ண அலைகள் விண்வெளியில ஊடுருவி வந்து தூங்கிக்கிட்டு இருந்த உங்க ஆள் மனசை தட்டி எழுப்பியிருக்கு. நீங்க அவரை நினைக்கல, ஆனா அவரோட எண்ணங்கள் உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டிருக்கு. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற 100% உண்மையான டெலிபதி சிக்னல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கனவுகள்ங்கிறது வெறும் கற்பனையும் இல்லை, பைத்தியக்காரத்தனமும் கிடையாது. அது நம்ம உடம்பையும் தாண்டி நம்ம ஆள் மனசும் இந்த பிரபஞ்சமும் ஒன்னா சேர்ந்து பேசுற ஒரு ரகசிய மொழி. இப்போ இந்த 7 ரகசியங்களையும் கேட்டீங்கல்ல, கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இதுல எந்த அறிகுறி உங்களுக்கு அடிக்கடி நடந்திருக்கு? எந்த மாதிரி கனவு உங்க தூக்கத்தை கெடுத்து காலையில உங்களை யோசிக்க வச்சிருக்கு? உங்க கனவுல வர்ற அந்த சிறப்பு மனிதர் யாருன்னு உங்களுக்கு தோணுதா? அதை மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை அங்க கொட்டுங்க. இந்த தகவல் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா உண்மையா பட்டதுன்னா உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கனவுல அடிக்கடி வர்ற அந்த நபர் இல்லைன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்க ஆள் மனசோட ரகசியத்தை புரிஞ்சுக்கிடட்டும். தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான மனத்தத்துவ உண்மைகள் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.